ஹாய், வெல்கம் பேக் டு கவிஸ் ஹோம் புக். சாட்டர்டே மார்னிங்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு 7 o'clock ஆகிடுச்சு வேக்கப் ஆகவே. வேக்கப் ஆகிட்டு ரெஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகி குளித்து முடித்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 10 o'clock இருக்கும். கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே, வெளியே வந்து ரொம்ப நேற்று மழை பெஞ்சிருந்தங்காட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தங்காட்டி ஓகே வீட்டிலேயே கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்ட்டு இந்த க்ளே எடுத்து கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக நேற்று வந்து க்ராசரி போயிட்டு வாங்கிட்டு வர்றப்ப வந்து இது கேட்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மோல்டிங் டேப் கொடுத்துருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து கொடுங்க மம்மி அப்படின்னா எடுத்து கொடுத்தா அவனே ஒரு கொஞ்சமாக ஏதாவது ஸ்டோரி சொல்லிகிட்டே வந்துட்டு நான் ஒரு ஜெல்லி ஃபிஷ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் ஸ்டோரிஸ் எல்லாமே கேட்டுட்டு அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பேசிகிட்டே இருப்பான். அதனால் வந்து அவங்ககிட்ட அந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டைம் அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஈவினிங் வந்து ஹோம் ஒர்க் வந்து கொஞ்சம் எழுதுறதுக்கு கொடுப்பேன். ஸோ லீவுனாலுமே வந்து டெய்லியும் வந்து அவனுக்கு கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க்கு போயிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெல்லி ஃபிஷ் செஞ்சு எங்கிட்ட காமிச்சு முடிச்சுட்டான். ஓகே மம்மி இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு அதையும் வாங்கி அவனு கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக அவனுக்கு கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியர் வந்து ஒன்று ரிசீவ் ஆகிருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். போட்டு ஒரு 4-5 days ஆக போகுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிச்சனுக்கு வந்து ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி தான் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் வந்து விசிலிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாச்சு, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. ஐ திங்க் 86 rupees சம்திங் என்னமோ வந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வால் ஹேங்கிங் கிச்சனுக்கு மாட்டுறது, இந்த மாம்ஸ் கிச்சன் ஓப்பன் 24/7 அப்படின்னு. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து இது ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் தனியாக செப்பரேட்டாக வாங்கியிருந்தேன் லோக்கல் ஷாப்பில். இது வந்து இந்த கீ ஹோல்டரு வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் சைட் டேப் வந்து நிற்கவே இல்லை. அதனால் இந்த மாதிரி வாங்கி மாட்டிடலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருக்கிற மாதிரி வந்து ஹேங்கிங் பண்ணிட்டேன் நான். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மேக் ஓவராக இருக்கட்டும், மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் என்ன வீடியோ கொடுக்குறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்த அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறையா வருது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.